வானொலி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். எழிலன், வானியல் மன்ற தலைவர், தூத்துக்குடி மாவட்டம். முதலில் வானியல் செய்தியில் நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் அனுப்புகின்ற ராக்கெட்டுகளோ அல்லது விண்வெளி கலங்களோ, ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் அப்படிங்கிற, அது எல்லாமே ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தான் விண்ணிற்கு ஏவப்படுகிறது. இன்னொரு 2 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள குலசேகரப்பட்டினத்திலும் ராக்கெட் ஏவுதளங்கள் அமைய உள்ளன. இப்பொழுது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அக்னி ஏவுகணை, அக்னி மிசைல்ஸ் என்று நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னி ஏவுகணையின் தந்தை டாக்டர் அப்துல் கலாம். இந்த அக்னி ஏவுகணை எந்த இடத்திலிருந்து ஏவப்படுகிறது? அக்னி ஏவுகணை என்பது கண்டம் விட்டு கண்டம் போய், நாடு விட்டு நாடு போய், எதிரிகளுடைய இலக்குகளை அழித்துவிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடும். அக்னி மிசைல். அக்னி மிசைல்ஸ் மட்டும் எங்கிருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, ஒரிசாவில் உள்ள, இப்போ அதுக்கு பேரு அப்துல் கலாம் தீவு, அந்த இடத்துல இருந்து தான் அக்னி மிசைல்ஸ் அனுப்புறாங்க. அக்னி ஏவுகணைகள் மட்டும் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்பட மாட்டாது. இந்த அக்னி ஏவுகணை பார்க்கும்போது, முதலில் அப்பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அந்த ப்ராஜெக்டுக்கு டீம் லீடராக இருந்தாங்க. அப்போ முதன் முறையாக அந்த அக்னி ஏவுகணை தயார் செய்து பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அதை சோதனை ஓட்டம் நடத்தி பார்க்கும் பொழுது, முதல் தடவை அந்த அக்னி ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் செல்லவில்லை, அது கடலில் விழுந்து விட்டது. உடனே எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தார்கள் டாக்டர் அப்துல் கலாமை. அப்பொழுது அவர் கூறினார், நான் தான் அந்த அக்னி ஏவுகணையினுடைய ப்ராஜெக்டுக்கு டீம் லீடர் ஆகியனால் இந்த தோல்விக்கு நான் காரணம். தோல்விக்கு நான் காரணம். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணி திரும்பவும் கண்டிப்பாக வெற்றிகரமாக ஏவுவோம் அப்படின்னு சொன்னார். அதே போல சில மாதங்கள் கழித்து அக்னி ஏவுகணை திரும்பி டெஸ்ட் பண்ணப்பட்டது. அது தன்னுடைய இலக்கை கண்டம் விட்டு கண்டம் சென்று அந்த இலக்கை அடைந்து எதிரிகளின் இலக்கை தாக்கிவிட்டு திரும்பவும் அதே இடத்திற்கு வந்தது. எல்லோரும் கை கட்டினார்கள். இந்த வெற்றிக்கு யார் காரணம் என கேட்டார்கள் பத்திரிகை நிருபர்கள். அப்பொழுது அவர் கூறினார், இந்த வெற்றிக்கு நாங்கள் காரணம். தோல்விக்கு நான், வெற்றிக்கு நாங்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? அதே போல என்னுடைய வாழ்க்கை செய்தியில சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டும். ரோட் சேஃப்டி. இப்போ நம்ம 2 வீலர்லையோ இல்லை கார்லையோ ரோட்டில் வேகமாக போகும்பொழுது திடீர்னு ஒரு விலங்குகள், நாயோ ஆடு மாடு ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா அதிக ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு மாடு கிராஸ் ஆகுது அல்லது விலங்குகள் கிராஸ் பண்ணும்போது ரோட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, மனிதர்களாக இருந்தால் எதிரில் ஒரு வாகனங்களை கண்டு உடனே பின்வாங்கிடலாம். பட் விலங்குகள் பின்வாங்க முடியாது.
ரோட்டை தாண்டி நீங்கள் மோதினாலும் சரி, அது பேக் சைடில் அதால் வர முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நிதானமாக போகணும். ஒரு விலங்குகள் ரோட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் விலகி செல்ல வேண்டும், அல்லது வெயிட் பண்ணி அந்த விலங்கு ரோட்டை கிராஸ் பண்ண பிறகு தான் நம்ம கடக்க வேண்டும். அதே போல் இந்த 2 வீலர் போடும்போது ஹெல்மெட் சொல்கிறோம். அதுமாரி காரில் போகும்போது சீட் பெல்ட்டு. ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் இது நடக்குது, உடனே தரையிலேருந்து இறங்கி அந்த கார் டைவ் அடிக்குது, 2-3 தடவை என்னது சுழண்டு விழுதுன்னா நாம் உடனே என்ன பண்ணுறோம்? சீட் பெல்ட்டை கழட்டிட்டு குதித்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் சீட் பெல்ட்டை கழட்டி குதிக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல இறக்குறாங்க. சீட் பெல்ட்டோடு இருப்பவர்கள் மேக்சிமம் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்போ NH ரோடுன்னு இருக்குது, நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு, 4 லேன் அப்படிங்கிற ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ இதே 8 லேனாக மாற்றணுங்கிறாங்க. இப்போ நம்ம லாங்கில் இப்போ கன்னியாகுமரி சென்னை வரவருக்கு இந்த NH ரோடு போட்ட பிறகு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். எரிபொருள் மிச்சம், டயர் தேய்மானம் மிச்சம், குயிக்காக வந்துடுறோம், டயர்ட்னஸ் இல்லை, எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் என்ன மைனஸ் அப்படின்னா, எத்தனை கிராமங்களை நாம் கடந்து வருகிறோம். அப்போ இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த சாலையை கடப்பதற்கு போதுமான சப்வேஸ் அல்லது ஓவர்ஹெட் பிரிட்ஜோ எதுவுமே அதிகமாக இல்லை. இதை 1-2 இடங்கள் இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் இந்த ஆக்சிடெண்ட், சாலையில் அடிபட்டு இறக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு. நிறைய கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. பள்ளிக்கூடம் ஒரு 2 ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு, அவருடைய மாணவருடைய வீடு ரோட்டுக்கு எதிர் சைடில் இருக்கு. எப்படி அந்த பையன் கிராஸ் பண்ணி வர்றது? இதை ஒரு சைடு பார்த்து வரும்போது இன்னொரு சைடு பிரச்சனை ஆகிடுது. இதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டியுள்ளது. அடுத்து வேலைவாய்ப்பு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எங்கேயும் பரபரப்பாக இருக்கிறது TNPSC எக்ஸாம். தமிழ்நாடு அரசு வேலைக்கு குரூப் 4 மற்றும் BAO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 6244 6244 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியும், குறைந்தபட்ச தகுதி SSLC பாஸ் பண்ணால் போதும். ஆனால் அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் +2 முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, முதுநிலை டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியர் எல்லாமே இந்த 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நான் குறையாக சொல்லலை. ஆனால் என்ன முக்கியம்னா, இதில் நான் ரொம்ப நிறைய படிச்சிருக்கேன், முதுநிலை டிகிரி PG டிகிரி படித்ததுனாலே நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடிப்படை 6th to 10th புக்கில் உள்ள அந்த 5 சப்ஜெக்டும் தரவாக இருக்கணும். அதில் குறிப்பாக மொத்தம் 200 கேள்வி, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு. அதில் குறிப்பாக தமிழுக்கு 100 கேள்வி, 200 கேள்வி 100 கேள்வி தமிழ். அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட தமிழும் ரொம்ப தரவாக படிக்கணும். எனக்கு இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது. ஒரு அட்டையிலிருந்து ஒரு வரி விடாமல் ஒவ்வொரு பக்கமும் நிதானமாக நல்லா புரிந்து படிக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், போட்டித் தேர்வால் ஜெயிப்பதற்கு 4 மந்திரம் இருக்கு. ஒன்று கேட்கணும், படிக்கணும், எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். போட்டித் தேர்வு ஒரு தனி மனிதனாக இருந்து பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். தனித்தனியாக படித்தா கூட வாரத்துக்கு ஒரு நாளாவது 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு பொதுவான லைப்ரரி, ஏதோ ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து ஆளுக்கு ஒரு கேள்வி என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது மறக்காது. இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், அரசு வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இதற்கு விரைவில் குரூப் 4 எக்ஸாமுக்கு காலை நேரத்தில் இதற்கு இலவச நேரடி பயிற்சிகள் நடைபெற உள்ளது. உங்களுக்கு வேறு எந்த செலவும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அதுமாதிரி நீங்கள் TNPSC குரூப் 4 அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனுடைய காப்பி
இது இருந்தால் போதும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் முடிந்த அளவுக்கு நேரடியாக படிக்கிறது நல்லது. முடியாத பட்சம் அவங்கள்ட்ட ஆன்லைன் மெட்டீரியல் வாங்கி அனுப்ப சொன்னால் கூட எக்ஸாமை எழுதி பார்க்கணும். போட்டித் தேர்வு என்பது இட்ஸ் நாட் ஏ பாஸ், இட்ஸ் ஏ ரேங்க். 300 மார்க் இருக்குன்னா ஒரு 250 மார்க் 270 மார்க் மேலே வாங்கணும். அதுமாதிரி அடிஷ்னல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டைப் ரைட்டிங் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மெயின் கோர்ஸ் மாதிரி அடிஷ்னல் கோர்ஸுங்கிறதையும் நம்ம படிக்கணும். நானே 2-3 வருடங்களுக்கு முன்பு டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தன்னுடைய திறமையில் மெரிட்டில் பாஸ் பண்ண நினைக்கணுமே ஒழிய பணம் கொடுத்தோ இல்லை ரெக்கமெண்ட் பண்ணியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. அது முடியவும் முடியாது. ஆகையினால் திறமையை நம்பி மட்டுமே நம்ம வரணும். கண்டிப்பாக முடியும். நீங்கள் மொத்தம் ஒரு 6 லட்சம் பேர் எழுதுனா கூட அவங்க 6000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கணும், இந்த 6000ல் ஒருவராக பாஸ் பண்ணுவதற்கு எனக்கு தகுதி உள்ளது, நான் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக படியுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்களது வழிகாட்டும் நிபுணர் கோ எழிலன்.